Chapter 6, exercise 6.3, 6 sum. A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle was 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான சம் இது. ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது, சரியா? அந்த பில்டிங்கோட ஹைட் என்னது 90 ஃபீட்டு, ஓகேவா? இப்போது இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது, அந்த லிஃப்டில் இருந்து ஒரு ஃபவுண்டெயினை பார்க்குறாங்க, சரியா? அந்த லிஃப்ட்லேருந்து ஒரு ஃபவுண்டெயினை பார்க்குறாங்க. அப்போ அதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா என்ன, 60 டிகிரி, சரியா? ஆங்கிள் 60 டிகிரி. இப்போது அந்த லிஃப்ட் என்ன பண்ணுது, ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்துடுது. இங்கே வந்தோடனே இங்கேருந்து அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறாங்க. அப்போது அந்த ஆங்கிளோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 30 டிகிரி. அப்போ அது 30 டிகிரி, புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபவுண்டெயின் இஸ் 30 ஃபீட் தான். இந்த லென்த்து எவ்வளோன்னா, இந்த ஃபவுண்டெயினுக்கும் இந்த பில்டிங்க்கும், அதாவது லிஃப்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 30√3. இப்போது இது கோடு போட்டுக்கும், ஏன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சுல்ல. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா கேட்குறாங்க அவங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். மேலேருந்து கீழே இறங்குது, மேலே பார்க்கும்போது 60 டிகிரி காட்டுது. கொஞ்சம் கீழே இறங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த லிஃப்ட்டு கீழே இறங்கும் போது இது 30 டிகிரியாக காட்டுது. இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ, 90 ஃபீட்டுன்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருப்போம்னு பார்க்குறாங்க. இதே மாதிரி நம்ம ஷிப்பில் பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸ் நான் நினைக்கிறேன், ஒரு ஷிப்புக்கும் ஒரே ஷிப்பை 2 டிஸ்டன்ஸில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த 200 ரூட்டு அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்போ அதே மாதிரி சம்மதான் இதுவும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3√3 வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சி இந்த மொத்தத்துலேருந்து, அதாவது 90 ஃபீட்லேருந்து இதை கழிச்சிட்டுனா நமக்கு இது கிடச்சிடும், ஓகேவா? புரிஞ்சுதான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிகிரி கண்டுபிடிப்போம், tan 30 டிகிரி, அதாவது ABCD இன் triangle ADC, tan 30 degree equal to BC by 30√3. அதாவது tan 30 degree என்னது, 1/√3 equal to BC by 30√3. அப்போ BCங்கிறது என்னது, 30√3 divided by √3 இல்லையா? அது √3 மேலே போயிடும், கேன்சல் ஆச்சுன்னா BC equal to 30. புரிஞ்சுதுதான்? இப்போது இது 30. எனக்கு என்ன தேவை, இந்த லிஃப்ட்டு 2 நிமிஷத்தில் கடந்து போச்சு பார்த்தியா, அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ அதை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ண முடியும், இந்த டோட்டல்லேருந்து இதை கழிச்சுட்டா மிச்சம் எனக்கு வந்துடும் இல்லையா? அப்போது AC மைனஸ் BC ஈக்குவல் டு AB. அப்போது த லிஃப்ட் ட்ராவல் இன் 2 minutes. 2 minutes இஸ் AB ஈக்குவல் டு, அதான் AB 2 நிமிஷத்தில் கடந்த இடம் தான் இது. அதை கண்டுபிடிக்க தான் நான் என்ன பண்ணுறேன், AB எது கண்டுபிடிக்கிறேன், AB எதுலேருந்து கழிக்கிறேன், இதிலேருந்து இதை கழிக்கிறேன். AB AC மைனஸ் BC. AC என்னது 90, BC என்னது 30 ஈக்குவல் டு 60. சரி, இப்போ 2 நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸ்பீடு ஃபார்முலா என்னது, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? இதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது கிடச்சிச்சு 60, டைம் என்னது 2 minutes. அப்போது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை 60/2 ஈக்குவல் டு 30 feet. அவ்வளோதான். இது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். AB என்னது 60 டிகிரி, இது 30னா 60, 2 ஆட் பண்ணால் 90 வந்து